76 உங்களுக்கு 85. அண்ணா மீது உங்களுக்கு எப்படி பற்று வந்தது? ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய பேச்சு திறன். அவருடைய வார்த்தைகள்லாம் எண்ணப்பட்ட வார்த்தைகள். எனக்கு அவருக்கு கனெக்ஷன் ஒன்னே ஒன்று, எனக்கு தமிழ் பிடிக்கும், அவருக்கு தமிழ் பிடிக்கும். மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும், அப்படியே நின்றுட்டு நாங்கள் பேச்சை கேட்கலாம். மிஸ்டர் அண்ணாதுரை டேஸ் ஆர் நம்பர்ங்கிற போது, பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் நம்பர். இம்மீடியட் ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி அவரை பிடிச்சதுக்கு யாரும் கிடையாது. ஏன் அவங்க கலைஞர் இருக்கீங்க, அவருடைய பேச்சுமே ஒரு மாதிரி உறங்கிட்டு இருக்காம முடிச்சிருவான். ஸ்கூல்ல படிக்கும் போது இளைஞர் திமுகன்னு ஒரு மன்றம் வச்சிருந்தேன். அப்போ அவருக்கு மணி விழா நடத்தணும்னு சொல்லி நான் பிளான் பண்றேன். அப்போ வீட்டுக்கு போறேன், அவர் உடம்பு சரியில்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. இது எப்படி அண்ணாக்கு மெசேஜ் போய் எதுக்கு வந்தான் வருஷம் அப்படின்ட்டாரு. அவருடைய காரையை அனுப்பிச்சு வைக்கிறாரு. எதுக்கு வந்தேன்னு கேட்டாரு. இந்த மாதிரி நாங்க மன்றம் வச்சிருக்கோம், மணி விழா நடத்த போறோம், நீங்க வரணும் அவசியம். சரி அப்போ நான் சொல்றேன் அப்படின்னாரு. இல்ல நீங்க பேச சொல்லுங்க, என்ன உங்க அப்பா மாதிரி எப்படியாவது முடிக்கிறேன். நீங்க டைரக்டா ஹிந்தி இது போடுறது நீங்களே போனீங்களா? ஹிந்தி இதுக்கு போராட்டத்தில் நாங்கள் ஆக்சுவலாக பயந்து போயிட்டோம். மதுக்கரையில் ஷூட்டிங் நடக்குது. நாங்கள் தொடங்கினது மதுரையில், பட் எதிர்பாராத விதமாக கோயம்புத்தூர்ல வந்து ரியாக்ட் பண்ணாங்க. அண்ணா கிட்ட நேரடியாக நீங்க பேசிருக்கீங்களா? பேசியிருக்கேன், நான் பேசியிருக்கேன். இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாரு, என்ன பிரமாதமாக பேசுகிறாரு அப்படின்னு. அப்போ ஆக்சுவலாகவே அந்த சமயத்தில் தமிழுக்காக வேலை பார்க்கலாங்கிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள்லாம் முதல்ல நாட்டுக்கு பணிக்கு போங்க. தமிழ் இருக்கிற வரைக்கும், தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் அண்ணாதுரை பேர் இருக்கும். அது உண்மை தானே. இந்த மொழி நம்ம ரத்தத்தில் ஊர்னது. அதுக்காக வேண்டி பாடுபட்டு இருக்கிற ஆள் நீங்கள் ஒரு ஆள் தான். தீப்பரவாட்டம்